நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபித்து வெற்றி பெற்றது. விஜய் அரசுக்கு ஆதரவாக 144 பேரும் எதிராக 22 எம்எல்ஏக்களும் வாக்களித்தனர். தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த விசிக, இடதுசாரிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி எம்எல்ஏக்களும் தவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்தனர். விஜய் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பிலிருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தவேக ஆட்சி தொடர நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கூறினார். ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டோமோன்னு இன்னைக்கு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுடைய அந்த உணர்வை வெளிப்படுத்தும் விதமா இந்த ஓட்டெடுப்புல கலந்துக்காம திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் நாங்க உறுப்பினர்கள் நாங்க வெளிநடப்பு செய்ய போறோம். விஜய் அரசுக்கு இபிஎஸ் தரப்பில் 22 எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்தனர். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிப்பார்கள் என இபிஎஸ் கூறிய நிலையில் 25 எம்எல்ஏக்கள் விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு. விஜய் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் பாமகவின் 4 எம்எல்ஏக்கள் நடுநிலை வகித்தனர். ஒரே ஒரு எம்எல்ஏவை கொண்டுள்ள பாஜகவும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் நடுநிலை வகிப்பதாக கூறி வெளியேறியது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா வெளிநடப்பு செய்தார். நேற்றைய தினம் முதலமைச்சர் விஜய் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற வாழ்த்து கூறிய பிரேமலதா இன்று கடுமையாக விமர்சனம் செய்தார். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பை மதிமுக எம்எல்ஏக்கள் புறக்கணித்தனர். திமுக கூட்டணி கட்சிகள் அவைக்கு வந்து வெளிநடப்பு செய்த நிலையில் மதிமுகவினர் பேரவைக்கே வராமல் தவிர்த்தனர். சட்டமன்றத்தில் விஜய் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு எண்ணிக்கணிக்கும் முறைப்படி நடத்தப்பட்டது. 6 டிவிஷன்களில் உறுப்பினர்கள் நிறுத்தப்பட்டு ஒவ்வொருவராக பெயர் வாசித்து ஆதரவு மற்றும் எதிர்ப்பு நிலைப்பாடு கேட்கப்பட்டது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தவேக அரசு வெற்றி பெற வைத்த உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவித்தார். தவேக மதச்சார்பற்ற அரசாக செயல்படும் என்றும் உறுதியளித்தார். எவர் மீதும் வெறுப்பு காட்டும் அரசு அல்ல, எல்லோரையும் விரும்பும் அரசு. மக்களே முக்கியம், மக்கள் நலன் மட்டுமே முக்கியம். அதுவே எங்கள் ஒரே நிலைப்பாடு. எனவே மனசாட்சி உள்ள மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என முதலமைச்சர் விஜய் உறுதியளித்துள்ளார். காங்கிரஸ், விசிக, இடதுசாரி கட்சிகளின் ஆதரவு உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். ஆதரிப்பவர்களுக்கு மட்டுமான அரசல்ல, எதிர்ப்பவர்களுக்கான அரசும் இது என சுட்டிக்காட்டியமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முந்தைய அரசுகளால் கொண்டு வரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். தவேக அரசு குதிரை பேரம் அல்ல, குதிரை வேகத்தில் செயல்படும். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், பிரேமலதா ஆகியோரின் பேச்சுக்கு முதலமைச்சர் விஜய் பதிலடி. குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்ற கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் விசில் அலை வெற்றி அலையாக மாறியதாக முதல்வர் விஜய் கூறியுள்ளார். மக்கள் விரும்பும் அணியாக களமிறங்கி தனிபெரும் கட்சியாக மக்கள் தங்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பியுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார்.
மக்களும் நம் மீது நம்பிக்கை வைத்து தீர்மானமாக வாக்களித்தனர். வாகை சூடும் அந்த வரலாறு திரும்பியது. விசில் அலை வெற்றி அலையாக மாறியது. அரசியலுக்காக யாரையும் நாங்கள் புண்படுத்த மாட்டோம் என முதலமைச்சர் விஜய் உறுதியளித்துள்ளார். தாங்கள் யாரையும் வெறுக்கும் அரசு அல்ல, அனைவரையும் அரவணைப்போம் என்றும் சூளுரைத்தார். இது எல்லோருக்குமான அரசு, இது சாமானியர்களுக்கான அரசு, இது சாதி மத எல்லைகளை கடந்த அரசு, இது பாகுபாடு காட்டாத அரசு, இது பண்பாடு காக்கும் அரசு, இது பண்பட்ட அரசு. அரசியல் காரணங்களுக்காக யாரையும் எதற்காகவும் புண்படுத்தாத அரசு. இதையெல்லாம் போக போக புரிந்து கொள்வார்கள். தவேக கொள்கை தலைவர்களை பின்பற்றி மக்களாட்சியை வழங்குவோம் என முதல்வர் விஜய் உறுதியளித்தார். சமூக நீதி, பெண்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் கூறினார். இந்த மக்கள் அரசு மனசாட்சி உள்ள மக்களாட்சியை தரும் என்று உறுதியளிக்கிறேன். சமூக நீதி, சமநீதி, சம வாய்ப்புடன், உண்மையான உறுதியான ஜனநாயகத்துடன், மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் இந்த அரசு நடக்கும். அதில் சிறிதும் மாற்றமில்லை. முதல்வரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ஜோதிடர் ராதன் பண்டிட் நியமனம் செய்யப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகள் மற்றும் ஆதரவு கட்சிகளும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்த நிலையில் அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. பிளவுபட்ட அதிமுக எனும் குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க தவேக முயற்சிப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் சாடியுள்ளார். இது தூய சக்தியா, இல்லை அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை தூக்குற சக்தியா என தவேகவுக்கு வாக்களித்த மக்களே வருந்தும் நிலை உருவாகி இருக்கு என்று அவர் விமர்சித்துள்ளார். புதுமையான ஆட்சி தரப்போகிறோம் என்று கூறிவிட்டு புஷ்பாபட பாணியில் ஆட்சி நடப்பதாக உதயநிதி விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் செல்லும் இடங்களுக்கு எல்லாம் சோஃபா எடுத்து செல்லப்படுவதாக அவர் கூறினார். அடுத்து நடந்த இன்சிடென்ட் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சி, புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. கட்சி தாவுவதற்கு முன்னால் அந்த அணியின் தலைவர் வீட்டிற்கு சென்று முதல்வர் அழைப்பு விடுத்தது எல்லாம் இந்தியாவே பார்த்திராத அரசியல் என்று உதயநிதி விமர்சித்தார். சேஞ்ச் கூறினீர்களே, அதற்குள் ஏதேனும் எக்ஸ்சேஞ்ச் இருக்குமோ என்று மக்கள் நினைப்பதாகவும் அவர் கூறினார். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னா, கட்சி தாவறதுக்கு முன்னாடியே அந்த குரூப் தலைவர் வீட்டுக்கு போய் இவ்வளவு ஓப்பனா அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்ததை இதுவரைக்கும் இந்தியாவில் யாருமே பார்த்தது கிடையாது. இதை பார்த்துட்டு மக்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா கேட்கிறாங்க? சேஞ்சுன்னு சொன்னீங்களே, இந்த சேஞ்சுக்கு பின்னாடி மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க. சட்டமன்ற தேர்தலில் 3,21,00,000 பேர் தவேகாவுக்கு எதிராக வாக்களித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தவேகாவுக்கு வாக்களித்த மக்களும் நம்பிக்கை இழந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. சட்டமன்ற தேர்தலில் தவேகாவுக்கு நூலிழை வித்தியாசத்தில்தான் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்று முதலமைச்சர் விஜய் கூறினார். 1,72,00,000 பேர் தவேகாவுக்கு ஆதரவு அளித்திருப்பதாகவும் கட்சி தொடங்கி 3 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார். 1,72,26,208 வாக்குகளை மக்கள் தந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தை தனி பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர். கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள்ளே மிக சிறிய அளவில் ஒரு நூல் இழைவில் தனி பெரும்பான்மை கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறது. தவேக ஆட்சியை மைனாரிட்டி அரசு என்று யார் சொன்னாலும் கவலை இல்லை என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். நாங்கள் மைனாரிட்டி அரசுதான், மைனாரிட்டி சமூக மக்களுக்கான அரசு என்றும் அவர் விளக்கம் அளித்தார்.
இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் நினைத்தால் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நாங்களே சொல்கிறோம், இது சிறுபான்மை அரசுதான். நம்பிக்கை இல்லாததால் தான் முதலமைச்சர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். வாக்களித்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி கூட சொல்லாமல் அந்த தொகுதியில் முதல்வர் ராஜினாமா செய்துள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வெற்றி குறித்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால 2 இடங்கள்ல போட்டி போட்டு அதுல ஒரு இடத்த இன்னைக்கு ராஜினாமாவும் செஞ்சிருக்கிறார். இன்னும் அந்த தொகுதி மக்களை சந்திச்சு நேரில் சந்திச்சோ இல்ல ஒரு அறிக்கை மூலமாகவோ ஒரு நன்றியை கூட இன்னும் தெரிவிக்கல. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேற்று எங்களுடைய தலைவருடைய வீடுகளுக்கும் அனைத்து கட்சி தலைவருடைய வீடுகளுக்கும் சென்று வாழ்த்துக்கள்லாம் பெற்றுக்கிட்டு போனார். அந்த அரசியல் நாகரிகம் இந்த பேரவையிலும் தொடரணும் அப்படிங்கிறதா எங்களுடைய எண்ணம். ஜனாதிபதி ஆட்சி அமையக்கூடாது என்பதற்காகவே திமுக கூட்டணி கட்சிகள் விஜய் அரசுக்கு ஆதரவு அளித்துள்ளதாக உதயநிதி கூறினார். எம்எல்ஏக்களை கடன் வாங்கி தாவேக ஆட்சி நடக்கிறது என்றும் அவர் விமர்சித்தார். இந்த ஆட்சியை நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு அவங்க சொன்ன காரணம், குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைஞ்சிடக்கூடாது என்ற எண்ணத்துல உங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொன்னு சொன்னாங்க, இப்பவும் அவங்க எங்க தலைவர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தான் தொடருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. கொள்கை எதிரியான பாஜக கூட்டணியில் இருந்த அமமுக எம்எல்ஏவை குதிரை பேரம் மூலம் தாவேக இழுத்திருப்பதாக உதயநிதி குற்றம் சாட்டினார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கே தெரியாமல் அவரது கட்சி எம்எல்ஏ காமராஜின் ஆதரவை தாவேக பெற்றுள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். திரு டிடிவி தினகரன் சொன்னது என்ன தெரியும்? சொன்னாரு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்கன்னு சொன்னார். நேற்று சொல்லியிருக்கிறாரு, மாற்றம் மாற்றம்னு சொன்னீங்க, இது மாற்றம் இல்ல துர்நாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். குதிரை பேரம் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கூறியதற்கு மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் எதிர்ப்பு தெரிவித்தார். திமுக எம்எல்ஏக்களும் எதிர்குரல் எழுப்பியதால் சட்டப்பேரவையில் சலசலப்பு ஏற்பட்டது. அந்த கட்சி தலைவர் உங்களை சொல்ல உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. குதிரை பேரம் காரணமாக அதிமுக 2ஆக பிளவுபட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சித்தார். கூவத்தூரையே மிஞ்சும் அளவுக்கு கூத்து நடந்துள்ளதாகவும் அவர் கூறினார். அதே பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சியான அதிமுக இன்னைக்கு கிட்டத்தட்ட 2ஆ பிளவுபட்டிருக்கு. பிளவுபட்ட ஒரு குரூப் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. தேர்தல் பரப்புரையின் போது பெயர் சொல்லக்கூட தயங்கிய மற்றும் சிலர் கட்சியின் ஒரு சிலரை முதலமைச்சர் விஜய் சந்தித்ததாக உதயநிதி விமர்சித்தார். அந்த மற்றும் சிலரில் ஒரு சிலர் அமைச்சர்களாக வர வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் பெயர் சொல்லக்கூட தயங்கிய அந்த மற்றும் சிலர் கட்சியிலிருந்து ஒரு சிலரை நேற்று சந்திச்சிருக்கிறார். அந்த மற்றும் சிலரில் இருந்து ஒரு சிலர் அமைச்சராக வருவதற்காகவும் வாய்ப்புகள் இருப்பதா செய்திகள் வருது. அந்த வருங்கால மற்றும் சிலர் மாண்புகளுக்கு எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நம்பிக்கை வாக்கெடுப்பு குறித்த தீர்மானத்தை முதல்வர் விஜய் அவை நடவடிக்கைக்கு மாறாக கூறியதாக இபிஎஸ் சுட்டிக்காட்டினார். வழிமொழிகிறேன் என கூறக்கூடாது என இபிஎஸ் குறிப்பிட்ட நிலையில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அதற்கான விளக்கத்தை அளித்தார். அதிமுகவின் ஒரு தரப்பை ஆதரிப்பது சரியா என முதல்வர் விஜய்க்கு இபிஎஸ் கேள்வி எழுப்பினார். கருத்து வேறுபாடுகள் கட்சியில் வருவது இயல்பு என கூறிய அவர் அதிமுகவின் ஒரு தரப்புக்கு ஆதரவாக செயல்படுவது ஏற்புடையது அல்ல என்று கூறினார். வேறுபாடுகள் கட்சியிலே வருவது எல்லா இயல்பு, எல்லா கட்சியிலும் வருகின்றது. அப்படி வருகின்ற அந்த சூழ்நிலையிலே
ஒரு தரப்புக்கு முதலமைச்சர் உள்ள ஆதரவு தெரிவிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. தவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக உட்கட்சி பிரச்சினை வெடித்தது. இபிஎஸ் பேசி முடித்ததும் சபாநாயகர் SP வேலுமணியை பேச அழைத்ததற்கு ஒரு தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பேரவையில் சலசலப்பு நிலவியது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் எல்லாம் உட்காருங்க. நீங்க பேசுங்க. அதிமுக தொண்டர்களுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் உரையை புறக்கணித்த CV சண்முகம் தரப்பு MLAக்கள் இபிஎஸ் உரையாற்றிய போது சி விஜயபாஸ்கரும் CV சண்முகமும் தங்களது நிலைப்பாடு தொடர்பாக பேசிக் கொண்டனர். பல பேருக்கு அமைச்சர் கொடுக்கின்றேன், பல பேருக்கு வாரி தலைவர் கொடுக்கின்றேன் என்றெல்லாம் ஆசை வார்த்தை அளித்து ஆளுங்கட்சியில் இடம்பெற செய்வதாக பரவலான செய்தி. அதற்கு தாங்கள் இடமளிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் தூய்மையான ஆட்சி நடத்துவதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள், வெளிப்படையான ஆட்சி நடத்துவதாக குறிப்பிட்டீர்கள். அந்த எண்ணத்திலிருந்து புரளாமல் நீங்கள் நடப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் நான் ஒரு பொதுச் செயலாளர் என்ற முறையிலே நான் ஆட்சி செய்கின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகளை நான் சந்தித்திருக்கின்றேன். முதலிலே வறட்சி, பிறகு புயல், கொரோனா, பிறகு பல்வேறு சங்கங்கள், இதையெல்லாம் சந்தித்துத்தான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம். சலசலப்புக்கு மத்தியில் பேசிய SP வேலுமணி பதவிக்கு தாங்கள் ஆசைப்பட மாட்டோம் என இபிஎஸ்ஸின் குற்றச்சாட்டிற்கு பதிலடி கொடுத்தார். திமுகவை எதிர்த்துதான் அதிமுக அரசியல் செய்துள்ளதாகவும் விளக்கம் அளித்தார். நாங்கள் யாரும் பதவிக்கு ஆசைப்படுவது கிடையாது, பதவிக்காக ஆசைப்பட்டு அவர் கிடையாது. மக்கள் தீர்ப்பை மதித்து மக்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எனக்கு ஆதரவு அளித்தார்கள். நம்பிக்கை வாக்கெடுப்பில் உரையாற்றிய காங்கிரஸ் MLA ராஜேஷ்குமார் மதச்சார்பற்ற நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்று கூறினார். ராகுல் காந்தியின் வழிகாட்டுதல்படி முதலமைச்சர் விஜய் அரசுக்கு உறுதுணையாக இருப்போம் என்றும் அவர் உறுதியளித்தார். மக்கள் நலனுக்காக முதலமைச்சர் விஜய் அரசுக்கு முழுமையாக ஆதரவு அளிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் MLA செல்லசாமி கூறினார். தேவைப்பட்டால் எதிர்ப்பு குரலும் எழுப்புவோம் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக சட்டமன்றம் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படும் மரபுகளையும் மாண்புகளையும் உயர்த்தி பிடிக்கவும் ஏழை எளிய உழைப்பாளி மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற வகையில் திறம்பட செயல்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்து இந்த அரசுக்கு முழுமையான ஆதரவை தெரிவித்து உட்கார்கிறேன். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு 5 ஆண்டுகள் நீடிக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாக VCK MLA வன்னி அரசு தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்ட ஈழத் தமிழர்களுக்கான சலுகைகள், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டங்கள் தொடர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கடந்த திராவிட மாடல் அரசு திமுக அரசு முன்வைத்த காலை சிற்றுண்டி திட்டம், மகளிருக்கான உரிமை திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் முதல்வன் திட்டம் இந்த ஆட்சியிலும் தொடர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் முதல்வர் விஜய் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு விவாதத்தில் உரையாற்றிய வன்னி அரசு நமது அரசு என்று குறிப்பிட்டு பேசினார். VCK வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பதாக கூறியிருந்த நிலையில் தற்போது அமைச்சரவையில் பங்கேற்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதேபோல நம்முடைய அரசு சிங்கப்பெண் படை, போதைப்பொருள் தடுப்பு படை, மதுக்கடைகள் மூடல், அதாவது பேருந்து நிலையங்கள், பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள், இந்த பகுதியில் இருக்கின்ற மதுக்கடைகள் மூடல், இந்த 3 முக்கியமான முன்னெடுப்பை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். ஆணவ படுகொலையை தடுக்க விஜய் அரசு சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று VCK MLA வன்னி அரசு வலியுறுத்தினார். மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும், அறிவியலுக்கு இடமளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை வட இந்திய மாநிலங்களில் நிகழ்ந்து வந்த ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டிலும் இப்பொழுது தலைதூக்கியுள்ளன. அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
மதவாத சக்திகள் மற்றும் மத்திய அரசிடம் தமிழ்நாடு சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக விஜய் ஆட்சியை ஆதரிப்பதாக IUML MLA கூறினார். 717 மதுக்கடைகளை மூடும் அறிவிப்பு விஜய் ஆட்சியின் நல்ல தொடக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு நன்றி கூறி இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பிலே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். முதலமைச்சர் விஜய்க்கு 5 ஆண்டுகள் முழுமையாக ஆதரவு கொடுப்பேன் என்று அமமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மன்னார்குடி MLA காமராஜ் கூறியுள்ளார். எல்லோரையும் காப்பாற்றும் முதல்வர் தன்னையும் காப்பாற்றுவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவர்கள் ஆட்சி நல்லாட்சி, ரவுடிகள் ஒழிக்கப்பட்டு விட்டது, கட்ட பஞ்சாயத்து ஒழிக்கப்பட்டு விட்டது, கஞ்சா போதைப் பொருள் ஒழிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய முதல்வருக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறேன். வாழ்க வாழ்க நம்முடைய முதல்வர்கள். நன்றி, வணக்கம். நம்பிக்கை வாக்கெடுப்பு விவாதத்தில் மன்னார்குடி MLA காமராஜ் உரையாற்றிய போது அவையில் சிலர் எதிர்ப்பு குரல் எழுப்பினர். நீங்கள் பேசும்போது நானும் இடையூறு செய்வேன் என்று காமராஜ் கூறியதால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. கள்ளக்கடத்தல் பண்ணவனுக்கு எங்க இருக்கானே தெரியல. முதலமைச்சர் அப்புறம் நீங்க பேசும்போது நானும் சத்தம் போடுவேன். முதலமைச்சர் விஜய் எளிமையான குடும்பத்தில் இருந்து வந்தவர் என்று கூறிய நிலையில் குதிரை பேரம் நடந்ததாக புகார் எழுந்தது மிகுந்த வேதனை அளித்ததாக பிரேமலதா கூறினார். முதலமைச்சர் விஜயின் வீட்டிற்கு முகத்தை மூடியபடி சென்றவர் யார் என்பது குறித்து பேரவையில் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குடியரசுத் தலைவர் ஆட்சியை தடுப்பதற்காக முதலமைச்சர் விஜய் அரசை ஆதரிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் MLA தெரிவித்தார். மாநில கட்சிகளை விழுங்கும் பாஜக தமிழகத்தில் கால் பதிக்க கூடாது என தவேகாவுக்கு வலியுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் விஜய் அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் நடுநிலை என்ற நிலைப்பாட்டை எடுப்பதாக பாஜக MLA போஜராஜன் கூறினார். நடப்பது சட்டப்பேரவை கூட்டமா அல்லது பாஜகவுக்கு எதிரான பிரச்சார கூட்டமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் விஜய் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பிலிருந்து விலகி இருப்பதாக பாமக MLA சௌமியா அன்புமணி தெரிவித்தார். தவேக அரசின் ஆரம்பகட்ட நடவடிக்கைகளுக்கு வரவேற்பு தெரிவித்த அவர் சமூக நீதிக்கு எதிரான நடவடிக்கைகளையும் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்று கூறினார். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தையும் தமிழக மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் பாட்டாளி மக்கள் கட்சி விலகி இருக்க விரும்புகிறது. We are abstaining from voting. தமிழக மக்கள் கோஷங்களுக்கும் உணர்ச்சி அரசியலுக்கும் வாக்களிக்கவில்லை, மாறாக வளர்ச்சிக்குத்தான் வாக்களித்தனர் என்று கோமதேக MLA கூறினார். விஜய் அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறலாம், ஆனால் விவசாயிகள் பெண்கள் மத்தியில் நம்பிக்கையை பெற முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறலாம், ஆனால் விவசாயிகள், அரசு ஊழியர்கள், வேலை தேடும் இளைஞர்கள், நலத்திட்டங்களை நம்பி வாழும் பெண்கள், முதலீடு செய்ய விரும்பும் தொழில் நிறுவனங்கள் ஆகியோரின் நம்பிக்கையை பெற முடியுமா என்ற கேள்விதான் மக்கள் மனதில் இருந்து கொண்டிருக்கின்றது. முதல்வர் அரசின் விஜய் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு மனிதநேய ஜனநாயக கட்சி MLA தமிமுன் அன்சாரி எதிர்ப்பு தெரிவித்தார். விஜயின் ஜோதிடரை அரசு அதிகாரியாக நியமித்ததற்கு அவர் கடும் கண்டனம் தெரிவித்தார். அதிமுக MLA-க்களை தவேக விலைக்கு வாங்கியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். தவேக தலைவர் விஜய் தவறான பாதையில் செல்வதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். விஜய்க்கு ஆதரவளித்த அதிமுக MLA-க்களுக்கு அமைச்சர் வாரிய தலைவர் பதவி வழங்குவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளதாக EPS குற்றஞ்சாட்டியுள்ளார். பதவி ஆசையில் விஜய் அரசுக்கு ஆதரவு அளித்துள்ளனர் என்றும் கூறியுள்ளார். EPS சொல்வது போல் ஒரு கூட்டம் நடைபெறவே இல்லை, அவர் கூறும் அனைத்தும் பொய் என CV சண்முகம் கூறியுள்ளார். புதுச்சேரி விடுதியில் என்ன செய்தார் என்பதை EPS சொல்வாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி கூட்டத்தில் தான் முதலமைச்சராக ஆகப் போவதாக EPS தெரிவித்ததாக CV சண்முகம் குற்றஞ்சாட்டியுள்ளார்.
திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் இதற்கான அனுமதியை டெல்லியில் பெற்றுவிட்டதாகவும் இபிஎஸ் தெரிவித்ததாக கூறியுள்ளார். தான் முதல்வர், நீங்கள் அமைச்சர்கள் என்று கூறி எம்எல்ஏக்களிடம் இபிஎஸ் கையெழுத்து வாங்கியதாக சி.வி. சண்முகம் பகிரங்கமாக கூறியுள்ளார். திமுக ஆதரவளிக்கிறது, நாம் ஆட்சி அமைப்போம் என்றும் இபிஎஸ் கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். பொதுச் செயலாளர் கொறடாவை உடனடியாக நியமிக்க முடியாது, எம்எல்ஏக்கள் சேர்ந்துதான் தேர்ந்தெடுக்க முடியும் என சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். தனக்கு ஆதரவு இல்லை என்பதால் இபிஎஸ் குழப்பத்தை ஏற்படுத்தியதாகவும் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டியுள்ளார். திருமாவளவனை முதல்வராக்க இபிஎஸ் மறுத்ததாக சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது. திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க முயற்சித்த இபிஎஸ் நான் தான் முதல்வராக இருப்பேன் என கூறியதாக சி.வி. சண்முகம் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டியுள்ளார். திருமாவளவனை முதல்வராக்கும் நிலைப்பாட்டை திமுக எடுத்ததாக சி.வி. சண்முகம் குற்றஞ்சாட்டியுள்ளார். திருமா முதல்வர், மற்ற 33 அமைச்சர்களும் அதிமுகவினர் என பேசியதாகவும் தெரிவித்திருக்கிறார். திமுகவுடன் எப்படி கூட்டணி அமைப்பது, எப்படி நியாயம் என இபிஎஸ்ஸிடம் கேள்வி எழுப்பியதாக சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். திமுகவின் 2 முன்னாள் அமைச்சர்கள் தன்னை தொடர்பு கொண்டதாகவும் அதற்கான காரணம் அன்றைய மறுநாள் தான் தெரிய வந்ததாகவும் கூறியுள்ளார். பதவிக்காக அனைவரும் அரசியல் செய்வதாக சி.வி. சண்முகம் சாடியுள்ளார். தோல்விக்கு பொறுப்பேற்கிறேன் என கூறும் தைரியம் இபிஎஸ்க்கு உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக 5வது முறையாக பதவியேற்கிறார் ரங்கசாமி. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நான் ரங்கசாமி சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் முதலமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன். அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க எத்திருத்தவருக்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றியும் விருப்போ வெறுப்போ இன்றியும் முறை வழங்குவேன். தங்கம், வெள்ளி மற்றும் பிளாட்டினம் உள்ளிட்ட உயர் ரக உலோகங்கள் மீதான இறக்குமதி வரியை 6% 15% உயர்த்தி மத்திய அரசு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. ஓராண்டுக்கு தங்கம் வாங்குவதை நாட்டு மக்கள் தவிர்க்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டிருந்த நிலையில் இறக்குமதி உயர்த்தப்பட்டுள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளில் உள்ள கொக்கி, ஊசி மற்றும் திருகு உள்ளிட்ட உதிரி பாகங்களுக்கான இறக்குமதி வரி 5% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிளாட்டின நகைகளில் பயன்படுத்தும் உதிரி பாகங்களுக்கு 5.4% வரி விதிக்கப்படுவதாகவும் மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. தங்கம் விலை காலையில் சவரனுக்கு 8,560 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் 3,200 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கம் 15,000 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,20,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை காலையில் கிலோவுக்கு 30,000 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் 10,000 ரூபாய் குறைந்தது. 1 கிலோ வெள்ளி 3,20,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. எரிபொருள் சிக்கன நடவடிக்கையாக தமது கான்வாயில் இடம்பெற்றுள்ள பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். பாதுகாப்பு பணியில் மின்சார வாகனங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்.